திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கும், மாத பலன்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். இப்போ நாம் தனுசு ராசிக்குண்டான ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசிக்கு 7.5 சனி காலகட்டங்கள் எல்லாமே விலகி ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கீங்க. அதே போல் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையாக பார்க்கலாம். உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் குரு பகவான் 21ஆம் தேதி 5ஆம் வீட்டுக்கு வரார். ராசி அதிபதி 5ஆம் வீட்டுக்கு வருது எவ்வளோ பெரிய ஒரு யோகம். குலதெய்வம் ஒரு வருட காலங்கள் உங்கள் வீட்டில் தான் குடியிருக்கும். அதே போல் குடும்ப தேவைகள், குடும்ப ஒற்றுமை இதெல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அதுவும் இந்த மாதம் 21ஆம் தேதி மாறுறார். அப்போ அவரே 4ஆம் அதிபதி மாறி உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது நிச்சயமாக எப்படி இருக்கும், தந்தை தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் வீடு, வண்டி, வாகன யோகங்கள் இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த ஒரு வருட காலங்கள் உங்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். மாணவர்கள் படிப்பில் நல்ல மார்க் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா 2 மற்றும் 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 3ஆம் வீட்டிலே இருக்கார். அப்போ 3 குடையவர் 3ஆம் வீட்டில் இருந்தால் நிச்சயமாக முயற்சிகள் பலிதமாகும், காரிய சித்தி கிடைக்கும், செய்தொழிலில் நல்ல லாபங்கள் உண்டு, உடன் பிறந்தவர்களுடைய அனுகிரகம் அவர்களுடைய உதவிகளும் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். 5 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இப்போ இருக்கக்கூடிய வீடுன்னு பார்த்துட்டிங்கன்னா 7ஆம் வீட்டில் இருக்கார். பொதுவாக 5 குடியவர் 7ஆம் வீட்டுக்கு போகிறது ஒரு சிறப்பான அமைப்புங்க. குழந்தைகளுடைய திறமைகள் பல மடங்காக உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் அதன் மூலமாக ஒரு பூரிப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். 5, 7 தொடர்பு ஏற்பட்டாலே குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. யாருக்காவது குழந்தை இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய சிகிச்சை பல மடங்கான வெற்றிகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். 5, 7 தொடர்பு ஏற்பட்டாலே குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். ஏதாவது ஒரு வழிவகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குது. அதே போல் அவரே 12ஆம் அதிபதியாகி 7ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது நிச்சயமாக கணவருக்கோ அல்லது மனைவிக்கோ ஏதாவது ஒரு விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். 12ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது வெளியூர் பயணம், வெளிநாடு பயணமெல்லாம் சொல்கிறதுனால கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து வெளியூர் வெளிநாடு பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா இதெல்லாமே சென்று வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக நிச்சயமாக ஏற்படும். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் கோபம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும், கொஞ்சம் முரட்டுத்தனங்கள் இந்த ஒரு மாத காலங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் இப்போ இருக்கக்கூடிய வீடு 5ஆம் வீட்டில் இருக்கார். 6ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் இருந்தால் கடன் அடைபடும். ஏன்னா கடன் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த கடன் எல்லாமே அடைபடுவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல வேலை வாய்ப்பு, உங்களுடைய ஜாதகத்திற்குண்டான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுடைய திறமைக்குண்டான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அவரே 11ஆம் அதிபதியும் ஆகிறதுனால நீங்கள் ஒரு மடங்கு லாபம் கேட்டிங்கன்னா பல மடங்கான லாபங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி இந்த மாதம் நடக்கும். அதாவது வேலை விஷயமாக இருந்தாலும் சரி, குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய தேவைகள் இது எல்லாமே நிறைவேறும். அதே போல் உடன் பிறந்தவர்களுடைய ஏதாவது ஒரு வழிவகையில் அவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் 7 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இப்போ இருக்கக்கூடிய வீடு 5ஆம் வீடு. இப்போ புதனுடைய வீட்டில் செவ்வாயும் செவ்வாயினுடைய வீட்டில் புதன் இருக்கிறது பரிவர்த்தனை யோகம். தனுசு ராசிக்கு புதன் பாதகாதிபதி தான். அப்போ உங்கள் ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் புதன் வக்ரமாக இருக்குதோ அவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் மிகுந்த மகிழ்ச்சியான மாதமாக இருக்கும். அப்போ 7 குடையவர் 5ல், 5 குடையவர் 7ல், 7, 5 தொடர்பு ஏற்பட்டாலும் நிச்சயமாக வியாபாரம் செழிக்கும். வியாபாரத்தால் நல்ல லாபங்கள் கிடைக்கும். குழந்தைகள்னால பெருமை அடைய வேண்டிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். என்ன செஞ்சாலும் உங்களுக்கு பல மடங்கான வெற்றிகளை கொடுக்கும். பெயர், புகழ், அந்தஸ்து இதெல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். வராத பாக்கி எல்லாமே வசூலாகக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ வக்ரமாக இருக்கே, யாருடைய ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கோ அவர்களுக்கெல்லாம் இதெல்லாமே நிச்சயமாக நடக்கும் இந்த மாதம். அப்போ வக்ரமாக இல்லைன்னா 21ஆம் தேதிக்கு மேலே நிச்சயமாக
இப்போ சொன்ன பலன்கள் எல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்புண்டு. அவரே 10ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்காரு. 10-5 தொடர்பு ஏற்பட்டால் குல தெய்வம் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் குடியேறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு. தொழிலே நடக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக தொழில் நடப்பதற்குண்டான வாய்ப்பு, தொழில் இருக்கக்கூடிய தோஷங்கள், தொழில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி இதெல்லாமே விளக்குவதற்குண்டான அமைப்பை உங்களுடைய குலதெய்வம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் 10-5 தொடர்பு ஏற்பட்டாலே அப்பா அல்லது உங்களுடைய பூர்வீக தொழிலை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்போ அல்லது நீங்கள் அவர்களுக்கு அதை கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக உங்கள் குலதெய்வம் மூலமாக நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இப்போ இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 4ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ 9 கூடையவர் 4ஆம் வீட்டுக்கு வந்தால் அப்பாவினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குருமார்களுடைய தீட்சை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. அதே போல் குருமார்களுடைய ஆசைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. 9-4 தொடர்பு ஏற்பட்டாலே அப்பா சொத்து, அப்பாவினுடைய இடம், அதே போல் பூர்வீக சொத்து இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ இவர் 4ஆம் வீட்டில் இருக்கார். 9 கூடையவர் 4ஆம் வீட்டில் இருக்கார். அடுத்தது அந்த 14ஆம் தேதிக்கு மேலே 5ஆம் வீட்டுக்கு வருவார். அப்போ 5-9 தொடர்பு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் மிகுந்த ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். அது ராகுவோடு சேர்ந்திருக்கார். அப்போ திடீர் பணவரவு, திடீர் யோகங்கள். யாருக்காவது உங்களுக்கு ராகு இந்த ஜனன ஜாதகத்தில் இந்த இடத்துல இருந்தாலோ அல்லது சுக்கிரன் இந்த இடத்துல இருந்தாலோ அல்லது உங்களுடைய 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானோ அல்லது 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானோ ஜனன ஜாதகத்தில் இந்த இடத்துல இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு லாட்ரி அல்லது ஷேர் மார்க்கெட், சின்ன அமௌண்ட்டு போட்டு பெரிய அமௌண்ட்டாக இருக்கக்கூடிய பண வரவுகள் இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. 5-9 தொடர்பு ஏற்பட்டாலே உங்களுக்கு உங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு குரு உங்களுக்கு நிச்சயமாக கிடைப்பார். அது இந்த மாதம் நிச்சயமாக அது உங்கள் குலதெய்வம் மூலமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் உண்டு. இப்போது இந்த காலகட்டங்கள் ஏப்ரல் மாதம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தனுசு ராசிக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குது. பூர்வீக சொத்து, மனைவி வழி சொத்துக்கள், அதே போல் குழந்தைகளுக்கு ஆரோக்கியம், அவர்களுடைய சந்தோஷங்கள் இது எல்லாமே எதை தொட்டாலும் உங்களுக்கு இந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய தேவைகள் இது எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அமைந்துள்ளது. அதை விட மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிறந்த குரு அமைவாங்க. அதே போல் உங்களுடைய குல தெய்வத்தினுடைய அனுகிரகம், உங்களுடைய முன்னோர்களுடைய சாபங்களை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே இந்த மாதம் நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்பும் உண்டு. இது எல்லாமே ஒரு பொது பலன் மட்டும்தான். ஜாதகத்தில் தசாபுத்தி நன்றாக இருந்தாலும் தசாபுத்தி படி தான் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.